வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, மீன லக்னத்திற்கு ராகு பகவான் என்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு பொதுவாக தான் பார்க்க போகிறோம். ராகுவோட அதிதேவதைகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வராஜன், துர்க்கை. ஓகேங்களா? அதிதேவதைகளை வழங்கும் போது அந்த தாக்கம் குறைந்து, ராகுனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். அதே மாதிரி நல்ல யோக பலன் கொடுக்கக்கூடிய யோகராகுவாக இருந்தால் யோகங்கள் இன்னும் அதிகமாகும். இவருடைய ஸ்தலங்கள், வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருநாகேஸ்வரம், திருப்பாம்புபுரம், காலஸ்திரி, மன்னர்சாலா, பாம்பு மேற்காடு, கொடுமுடி. ஓகேங்களா? கொடுமுடி ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி. அப்புறம் பார்த்தோம்னா சுப்பிரமணியா, கர்நாடக மாநிலத்தில் சுப்பிரமணியா. இதெல்லாம் விசேஷமான ஸ்தலங்கள். இங்கெல்லாம் விசேஷ பூஜைகள் நிறைய பண்ணுறாங்க. ராகு தோஷம், கேது தோஷத்துக்குலாம். ஓகேங்களா? ராகுனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைக்கிறது, அந்த தோஷத்தினோட வீரியங்கள் எல்லாம் கம்மியாக இருக்குது. இந்த ஸ்தலங்கள் எல்லாம் போய் வழிபாடுகள் வச்சுக்கும் போது அதில் அற்புதமான நற்பலன்கள் நடக்கும். ஓகேங்களா? என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய நல்ல நல்ல தகவல்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு போய் ஷேரணும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீன லக்னத்தில் ராகு நிற்கும் போது ஜென்ம ராகுவாக இருந்து குருவோட வீடாக இருக்கிறதுனால அலக்கழிப்பு அதிகமாகும், பிரச்சனைகள் அதிகமாகும். ஓகேங்களா? மனக்குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும். எல்லா காரியங்களையும் தடை தாமதங்கள் எல்லாம் ஏற்படும். இதை குரு பார்வை பெற்றுனார்னா நற்பலன்கள் மீதியாக நடக்கும். குருவோட சேர்ந்துருந்தா குரு சண்டால தோஷங்கிற அமைப்பில் பிரச்சனைகள் அதிகமாகிடும். ஓகேங்களா? தெளிவற்ற நிலையை கொடுத்துருவார். ஓகேங்களா? நிறைய தோல்விக்கு முன்னாடி ஒரு வெற்றிங்கிற அமைப்பை கொடுத்துருவார் குருவோட சேர்ந்து நின்றார்னா. ஓகேங்களா? அதே குரு பார்த்து நின்றாருன்னா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா, ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் செவ்வாயோட வீடு, பகை வீடு. பகை வீட்டில் நிற்கும் போது இன்னும் பிரச்சனைகள் தான். அது குடும்ப உறுப்பினர் மூலம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், படிப்பில் ஒரு தோல்வி ஏற்பட்டு அப்புறம் வெற்றி ஏற்படுறது, இது மாதிரி படிப்பு பாதியிலே பிரேக் ஆகிறது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுத்துருவார். குரு பார்த்து இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அந்த செவ்வாய் நல்லா ஸ்தான பலம் பெற்று நல்லா இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? செவ்வாய் பார்த்தோம்னா ராகு கூட சேர்ந்துருந்தா பிரச்சனை. ஓகேங்களா? செவ்வாய் ராகு ரெண்டு சேர்த்து பெறக்கூடாது. பெற்றார்னா அந்த ஸ்தானத்தின் மூலமாக நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் ஏற்படும். அவரே 9ஆம் இடத்துல பாகிஸ்தானில் ஆட்சி பலம் பெற்று நின்றாருன்னா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவரே 10ஆம் இடத்துல உச்சபலத்தில் நின்றாலும் கூட, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று நின்றாலும் கூட அதிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். ஓகேங்களா? அது மாதிரி 2ஆம் இடத்துல ராகு நிற்கிறார் அப்படிங்கிறதுனாலே எல்லா பிரச்சனையாரும் நம்ம சொல்ல முடியாது. அங்கே செவ்வாயோட நிலையை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதே மாதிரி ராகுவோட யார் சேர்றாரு அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும். ராகுவை யார் பார்க்குறாங்கிறத பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? இப்போ தனிச்சு நின்றாருன்னா என்ன அப்படிங்கிறத ஜெனரலாக நம்ம சொல்லிட்டு வரோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா 3ஆம் இடம் தைரிய வீரிய வெற்றி ஸ்தானம், சுக்கிரனோட வீடு. இந்த இடத்துல நிற்கலாம், நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும், தைரியங்கள் அதிகமாக ஏற்படும், மேன்மேலும் வழங்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சுக்கிரனோட கூட சேர்ந்து நிற்கலாம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு சேர்க்க நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அதே சுக்கிரன் ராகு கேந்திர திரிகோணங்களில் சேர்ந்துருந்தாங்கன்னா பிரச்சனைகள் வேற மாதிரி பலாபலங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் இடம் 4ஆம் இடம் சுகஸ்தானம், வீடு வாசல், சொத்து சுகம், வண்டி வாகனங்கள், தாயார். இந்த இடங்களை சொல்லக்கூடிய ஒரு இடமான 4ஆம் இடத்துல ராகு பகவான் நிற்கும் போது அது மூலமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். புதனோட வீடாக இருக்கிறதுனால புதனோட அதிதேவதையான மகாவிஷ்ணு வழிபாடு வச்சுக்கணும். அது என்னென்னா ஸ்ரீரங்க வழிபாடு வச்சுக்கலாம். அதாவது ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிற ரங்கநாதர் மகாவிஷ்ணு வழிபாடுகள் வச்சுக்கிறது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த இடத்துல இருக்கும்போது எல்லாத்தையும் கொடுப்பார், வீடு வாசலாக கொடுப்பார், நிறைய கொடுப்பார். அது மூலமாக கடன் ஏற்படுத்துவார், பிரச்சனைகள் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஓகேங்களா? சொத்து பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா வண்டி வாகனங்களில் கொடுத்து, வண்டி வாகன ஸ்தானம் அதையும் கொடுத்து நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். தாயார் மூலமாக அன்பு அரசனை கிடைத்து அது மூலமாகவே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். தாயாருக்கு உடல் பாதிகள், உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், குலதெய்வத்தை பற்றி சொல்லக்கூடிய இடமான அந்த இடத்துல நம்ம நிற்கும்போது ராகு நின்றாருன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? மனசை கெடுத்துருவார். ஏன்னா மனசு சம்மந்தப்பட்ட ஒரு இடம் இல்லையா? அங்கே தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகளை கொடுத்துருவார். புத்திரர்கள் நிறைய கொடுத்து அவங்க மூலமாகவும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருவார். ஓகேங்களா? அது வேற சந்திரனோட வீடுன்னு சொல்லவே வேண்டியதில்லை. அவர் பகை வீடு.
சூரியன் சந்திரன் ரெண்டுமே பகை. அப்போ சந்திரனோட வீடு பகை வீடு இருக்கும்போது நம்ம வந்து அதுக்குண்டான முன்னோர்கள் வழிபாடுகள்லாம் வச்சுக்கிறது நன்மை பயக்கும். ராகு வந்து சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுத்துடணும். ஓகேங்களா? அந்த வேலையில் நம்ம செய்யும்போது பிரச்சனைகள் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இல்லை அப்படின்ட்டா பிரச்சனைகள் மிகுதியாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 6ஆம் இடம் ருணரோண சத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடம் 6ஆம் இடம் சூரியனோட வீடு. சூரியன் கோயில் போய் வழிபாடுகள் வச்சுட்டோம்னா அதி அற்புதமான நற்பலன்கள் நடக்கும். ஓகேங்களா? டபுளாக நடக்கும் அங்கே போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது. சந்திரன் வீட்டில் இருக்கும்போது திங்களூர் வழிபாடுகள் வச்சுக்கிட்டாலும் அதே அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். இங்கே சிம்மத்தில் இருக்கும்போது சூரிய நாராயணன் கோயில் வழிபாடு வச்சுக்கிறது, சிவன் ஸ்தலங்கள் எங்கெங்கே இருக்குது அங்கே போய் வழிபாடு வச்சுக்கிறது, காசி ராமேஸ்வரம் போய் வழிபாடுகள் வச்சுக்கிறதுல நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். இங்கே போட்டி பந்தய சத்துருக்கள் ஜெயம் ஏற்படுறது. ஓகேங்களா? கோர்ட்டு கேஸ்களில் வெற்றி ஏற்படுறது, நோயற்ற வாழ்க்கை கொடுக்கறது, இந்த மாதிரி அமைப்பு ஏற்பட்டுரும். மீன லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு நிற்கும் போது பகை வீடாக இருந்தாலும் கூட அந்த பகை ஸ்தானாதிபதியை போய் வழிபாடு வைக்கிறது நன்மை. அதான் சூரிய நாராயணன் கோயில் போய் வழிபாடு வச்சுக்கிறது நன்மை தரும். அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் இடம். இது வந்து பார்த்தோம்னா புதனோட வீடு. மகாவிஷ்ணுவோட சேத்திரங்கள் எங்கெங்க இருக்கிறதோ அங்கே போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது, ஸ்ரீரங்க வழிபாடு வச்சுக்கிறது. அந்த இருதார அமைப்பெல்லாம் குறைச்சிடும். இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கும்போது இருதார அமைப்பு ஏற்படும். ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள சண்டை சச்சரவு வர ஏற்பட்டுரும். எல்லா வகையிலும் மாமன் மைத்தினர் உறவுகள் எல்லாம் பிரச்சனை வரும். ஓகேங்களா? சண்டை சச்சரவுகள் ஏற்படும். பல போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு இடம் தான் 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல ராகு நின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால வழிபாடுகள் வச்சுக்கிறது, சர்ப்பஸ்தலங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கே போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது நன்மை தரும். சர்ப்பசாந்தி வழிபாடுகள் வச்சுக்கிறது நன்மை தரும். அடுத்தது பார்த்தோம்னா 8ஆம் இடம் சுக்கிரனோட வீடு கலஸ்தரஸ்தானம். அந்த இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். ஆயில் ஸ்தானம், ஆயிலை நிறைய கொடுத்து கெடுப்பார். புரியுதுங்களா? ஆயில் நிறைய 80-90 வயசை கொடுத்து அதுக்கப்புறம் ஏண்டா வாழ்றா அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துருவாரு. ஓகேங்களா? நிறைய பிரச்சனைகள் கொடுப்பாரு. மறைமுக ஸ்தானம் இல்லையா, அந்த மறைமுக பொருள்கள் எல்லாம் விலைக்கு ஆராயக்கூடிய தன்மையை தந்துடுவார். ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பையும் தந்துடுவார். நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். அந்த சுக்கிரன் ராகு மட்டும் சேர்க்கை பெறக்கூடாது. சேர்க்கை பெற்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்கள் ஏற்பட்டுரும், ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் ஏற்படும், ரகசிய உறவுகள் எல்லாம் ஏற்பட்டுரும். ஓகேங்களா? அதனால சுக்கிரன் ராகு சேர்க்கை இல்லாமல் தனிச்சுனாலே இந்த வேலையெல்லாம் செய்வார். ஏன்னா சுக்கிரனோட வீடுலையா சுக்கிரனோட அதிகாரத்தை ஃபுல்லாக எடுத்துக்குவார். சுகபோகங்களை எந்த ரூபத்திலேயாவது அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துருவார். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா மீன லக்னத்துக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறது பாகிஸ்தான். இந்த இடத்துல இருக்கும்போது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். தகப்பனார் வழி உறவுகள் மூலமாக பிரச்சனை, சண்டை சச்சரவு, போராட்டங்கள் எல்லாம் ஏற்படும். நன்மை தீமை ரெண்டுமே கலந்துதான் நடக்கும். முறையற்ற காதலையெல்லாம் அந்த இடத்துல இருக்கும்போது கொடுத்துருவார். ஓகேங்களா? 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் செவ்வாயோட வீட்டில் இருக்கும்போது செவ்வாய் வந்து ராகுக்கு பகை. அப்போ நம்மளுக்கு எல்லா விதத்திலும் கெடுக்க ஆரம்பிச்சிடும். முருகப்பெருமான் வழிபாடு, சுப்பிரமணியா போய் வழிபாடுகளை செஞ்சுக்கிறது, இந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்தலங்களை போய் வழிபாடுகள் செய்யும் போது கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் மிகுதியாக நடக்க வாய்ப்புகள் அதிகம். மெயினாக ராகுவோட ஒரு விஷயத்தை ஒரு கேப்சர் பண்ணணும், ஒரு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா அந்த ஸ்தானாதிபதியோட வழிபாட்டையும் வச்சுக்கணும், அவருடைய அதிதேவதைகள் வழிபாட்டையும் வச்சுக்கணும், சர்ப்பசாந்தி பரிகாரங்களையும் நம்ம செஞ்சுக்கணும். செய்யும்போது தான் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா? அந்த திசை வரும்போது தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, கெடுபலன்கள் நடக்கும்னு சொல்ல முடியாது. வேற எந்த திசை நடந்தாலும் அவரோட புத்திகாலங்கள் வரும். அப்போ நம்மளுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுப்பார். அந்த இடத்துல கூட அந்த பிரச்சனைகள் மிகுதியாக இருக்கும். நல்லா உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எந்த திசை நடந்தாலும் ராகுவோட உள்ளந்தரம் நடக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பயங்கரமாக செயல்படும். நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு நல்ல திசை தானே நடந்துட்டு இருக்கு, நல்ல புத்தி தானே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த இடத்த நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ராகாந்தரம் நடக்கும் காலத்தில் பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க வாழ்க்கையில். ஓகேங்களா? அந்த அந்தரங்கள் நடக்குதுன்றா கூட அந்த டைமில் ராகுவோட வழிபாடுகளை வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கணும் 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராகு அந்த இடத்துல இருக்கும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார். நன்மைகள் அதிகமாக நடக்கும். குரு பார்த்துட்டாருன்னா எந்த இடத்துல இருந்தாலும் சரி ராகு அதை குரு பார்த்துட்டாருன்னா குரு பார்வைப்பட்டாலும் அந்த இடம் புனிதமாயிரும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகுனால எதுவுமே செய்ய முடியாது. ராகுனால குரு பார்க்க ஒரு கிரகம் கெடுபலன்களை கொடுக்குமானா கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அதுக்குண்டான பரிகாரங்கள் செஞ்சுட்டா நன்மைகள் அதிகமாக நடக்கும். நமக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வராது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் ராகு நிற்கும் போது, ஓகேங்களா, அந்த இடத்துல 11ஆம் இடத்துல ராகு நிற்கும் போது மூத்த சகோதர வழியில் நன்மைகள் ஏற்படும். ஓகேங்களா? தீமைகள் கிடையாது, நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாபங்கள் மேலோங்கி நிற்கும், நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா? அங்கே ஏதாவது அசுபகிரகங்கள் நடந்தால்
இருதார அமைப்பை கூட கொடுத்துருவார். ஓகேங்களா? 11ஆம் இடத்துல ராகு நிற்கிறார் அப்படின்ட்டாலும் கூட நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? ராகு நிற்கிறதுக்கு ஏற்ற இடம் தான் 11ஆம் இடம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வேற ஏதாவது அசுபகிரகத்தோட சேர்ந்து நிற்கக்கூடாது. நின்னார்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா 12ஆம் இடம். 12ஆம் இடம் விரயஸ்தானம். அது பார்க்க நட்பு வீடு தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெளிநாடு போகிறது, வெளிநாட்டு மூலமாக ஆதாயம் ஏற்படுறது, நற்பலன்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். சனீஸ்வர பகவான் வழிபாட்டையும் ராகு பகவான் வழிபாட்டையும் வச்சுக்கணும். சர்பசாந்தி வழிபாடுகள், சர்பஸ்தானங்கள் போய் சர்பசாந்தி வழிபாடுகள் வச்சுக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா திருநாகேஸ்வரம், இந்த திருநள்ளாறு, இந்த சேத்திரங்கள் எல்லாம் வழிபாடுகள் வச்சுக்கும் போது அந்த 12ஆம் இடத்தினுடைய விரயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். இல்லைன்னா நிறையா வருமானத்தை கொடுத்து விரயங்களையும் செய்ய வைப்பார். ஓகேங்களா? ராகு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா மீன லக்னத்துக்கு 12 ஸ்தானங்களில் நின்றால் பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறதா பார்த்தோம். பொதுவான ஜெனரலான பலன்கள் தான் பார்த்தா. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சிக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும் அப்படின்னாலும் கூட என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.